ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் முக்கியமான மெசேஜ் சொல்ல போகிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஏப்ரல் இந்த மந்த் கடைசியில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, வேறு இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஜாயின் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஆனாலும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபுல் டெஸ்ட்டு நிறைய அட்டன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபுல் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு 10 ஃபுல் டெஸ்ட்டு உங்களுக்கு பிடிஎஃப் வந்து கொடுக்க போகிறேன். ஒரு ஃபுல் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் இருக்கும். 10 டெஸ்ட்டுக்கும் டோட்டலாக 1000 கொஸ்டின்ஸ் வந்து தரப்படும். அந்த கொஸ்டின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி விடை விளக்கம், ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே விடை விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து விரிவாக வந்து கொடுக்கப்படும். இதே மாதிரி நீங்கள் 1000 கொஸ்டின்ஸுக்கு விளக்கத்தோடு படிக்கும்போது ரொம்பவே தெளிவாயிருவீங்க. கான்செப்ட் ரொம்பவே தெளிவாயிரும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னா, ஏப்ரல் 25 வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நடக்கும், ஃபுல் டெஸ்ட்டு. ஓகே, இந்த 10 டேஸில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, பிகினர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, பிகினர்ஸுக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாமல் இருக்கீங்க. அவங்களுக்கு சில பேர் வந்து 2005 எடிஷன் படிக்கணும், அட்வான்ஸ்டு தமிழ் படிக்கணும், ஓல்டு புக்கு படிக்கணும், நியூ புக்கு படிக்கணும், எதை படிக்கிறது எதை விடுறது ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. தமிழ் படிக்கிறதே ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்க. அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கவங்களுக்கும் பிகினர்ஸுக்கும் என்ன பண்ண போகிறேன் இந்த 10 டேஸில் அப்படின்னா, தமிழில் 7 யூனிட்டும் டாபிக் வைஸாக எப்படி படிக்கணும், எதை படிக்கணும், எந்த விதத்தில் படிக்கணும் அப்படிங்கிறத டெலகிராமில் ஆடியோவில் வந்து கொடுப்பேன். அதைப்படி வந்து இந்த 10 நாளில் வந்து நீங்கள் டார்கெட் வச்சு அந்த டோட்டலாக 7 யூனிட்டையும் வந்து ரிவிஷன் பண்ணிடலாம். அதே மாதிரி எந்த டாபிக்ஸை வந்து நீங்கள் கடினமாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த டாப்பிக்கை சொன்னீங்க அப்படின்னா அதை வந்து நான் கிளாஸ் நடத்தி வீடியோவாகவும் தந்துடுவேன். ஓகேவா? அதனால் உங்களுக்கு ஃபுல் ஐடியா வந்து இதில் கிடைக்கும். அப்போ இந்த 10 நாளையில் ரிவிஷன் பண்ணிவிட்டு இந்த 2 மாதத்தில் இந்த 10 டெஸ்ட்டையும் ஃபுல் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் 95+ எடுக்க முடியும். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எதை படித்தா மட்டும் போதும் அப்படிங்கிறத ஐடியா கொடுத்துருவேன். நீங்கள் இப்போ நிறைய இதை படிக்கணும், அது நிறைய பேர் அந்த வீடியோவிலலாம் கமெண்ட்டில் பார்த்தோன்னா அதை போடுங்க இதை போடுங்க இது வேணும் அது வேணுங்கிறீங்க. நான் வந்து அதுக்கு ஃபுல்லாகவே ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துருவேன். இவ்வளோ தூரம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. கிளியர் ஐடியா கொடுத்துருவேன் டெலகிராமில். ஒன்று இது வந்து பெய்டு கோச்சு தான். நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் தான் வந்து ஃப்ரீயாக நடத்திக்கிட்டு இருந்தீங்க, இப்போ பெய்டு கோச் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. அதிகப்படியான அமௌண்ட்டெல்லாம் கிடையாது. 250 ரூபா தான், 250 ருபீஸ். ஏன் இந்த 250 ரூபாயும் வாங்குகிறேன் அப்படின்னா, நான் இந்த டைப்பிங் ஒர்க்குக்கு ஆள் வச்சு செய்கிறேன். அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்கறதுக்காக தான் இந்த அமௌண்ட்டு வாங்குகிறேன். இல்லைன்னா எதுவும் நான் வாங்க மாட்டேன். அதனால் இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டெலகிராம் லிங்கு கொடுத்துருக்கேன். இது வந்து வேற ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாரும் ஜாயின் பண்ணாதீங்க. யார் வந்து இந்த பெய்டு கோச்சு ருபீஸ் 250க்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். மற்றவங்க ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இதை நான் கண்டினியூ பண்ணவரதா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன். ஜாயின் பண்ணது பிறகு நான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே வந்து அமௌண்ட்டு பே பண்ணுறதெல்லாம் அது எப்படி அப்படிங்கிறத அங்கே டெலகிராம் குரூப்புக்குள்ளே வந்து சொல்கிறேன். சொல்லிவிட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா நாளையிலேருந்து நான் டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுவேன். இந்த 10 நாள் லாஸ்ட்டு டைமில் எப்படி தான் படிக்கணும், எதை தான் படிக்கணும். ஆனால் ரொம்ப சிம்பிள். நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓல்டு புக்கு எடுக்கிறீங்க, அட்வான்ஸ்டு தமிழ் எடுக்கிறீங்க, நியூ புக்கு எடுக்கிறீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. எதை மட்டும் படித்தா போதும், யூனிட் வைஸாக எப்படி படித்தா போதும் அப்படின்னு சிம்பிளாக உங்களுக்கு வந்து நான் டிப்ஸ் கொடுத்து தான் உங்களுக்கு இந்த 10 நாள் ரிவிஷன் பண்ண வைக்க போகிறேன். அதனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் குரூப்பில் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என் மேலே கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னாலும் நான் ஏற்கனவே காம்படிஷன் டெஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு
ஒரு டெஸ்ட் கொஸ்டின் வந்து வீடியோவிலே வந்து போட்டிருப்பேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டெஸ்ட் கொஸ்டின் வந்து தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த காம்படிஷன் டெஸ்ட் 1ன்னு சொல்லிட்டு டெஸ்ட் வச்சுருப்பேன். அந்த டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். நம்மளுடைய கொஸ்டின் தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது புரியும். ஓகேவா? அதனால் அதையும் பார்த்துக்குங்க. இல்லைன்னா நான் குரூப்பில் கூட ஷேர் பண்ணி விட்றேன். நான் ஏற்கனவே உள்ள டெஸ்ட் கொஸ்டினை வந்து ஷேர் பண்ணி விட்றேன். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தமிழில் உங்களுக்கு 95க்கு மேலே எடுக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. ஓகேவா? இதில் மெயினாக வந்து புரிஞ்சு படிக்கணும், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. வேறு எதுவும் உங்களுக்கு ஒப்பீனியன் சஜஷன் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.